இந்த ப்ளவுஸுக்கு பேக் எப்படி சிம்பிளா பேட்டர்ன் போடலாங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப கைக்கு எப்படி மினி பஃப் வைக்கலாங்கிறத பார்க்கலாம். ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பி ஸ்டெப் சேனல். புதுசா பார்க்குறவங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லைனிங்கில் நான் கை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுங்கள், டேப்பில் வந்து நான் வைக்கிற மாதிரி அகலத்தில் வச்சு ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது சின்ன பாடி, அதனால் ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா அதிகமாக கூட நீங்கள் மார்க் பண்ணி பஃப் வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீளத்துலேயும் ஒரு 3 இன்ச்சு நான் மார்க் பண்ணுற மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2 மார்க்கையும் வளைவாக வரைஞ்சிக்கலாம். அது வந்து கையில் வந்து நீங்கள் வளைவாக வரைகிறத விட இந்த மாதிரி மூடி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு வரைஞ்சிங்கன்னா அது ரவுண்டு வந்து அழகாக வரும். இப்போ பாருங்கள், அந்த ரவுண்டு நான் போட்டேன். இப்போ என்ன பண்ணுங்க, அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த கை சென்டருக்கு வந்து ஒரு வெட்டு ஒன்று போட்டுக்குங்க. இப்போ இந்த கையை வந்து நம்ம இப்படி எடுத்து போட்டோம்னா, இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு பாருங்கள் நான் வெட்டு போட்டு வச்சுருக்கேன். அது வந்து இந்த பீஸில் மாறக்கூடாது. அதனால் இந்த பீஸையும் வந்து அதே மாதிரி இப்படி விரித்து போட்டு அந்த ஃப்ரண்ட் சைடுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள், அந்த ஃப்ரண்ட் சைடு வெட்டு போட்டிருக்கோம்ல, அது வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணி ஒரு வெட்டு ஒன்று போட்டுக்குங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா, இது ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக் பக்கம். இப்போ இந்த பீஸை பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லைனிங் எடுத்து அந்த பீஸை நான் வைக்கிற மாதிரி வச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து ஷோல்டர் பக்கங்களா, கீழ் பக்கத்துக்கு ஒரு 3/4 இன்ச்சு அந்த பீஸோட எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணுங்கள். ஷோல்டர் பக்கம் நம்ம எக்ஸ்ட்ரா வைக்க தேவையில்ல. கீழே வந்து நம்ம சொருகி விட்றனால அது எக்ஸ்ட்ரா ஒரு 3/4 இன்ச்சு வேணும். இப்போ இந்த வெட்டெல்லாம் போட்டு அந்த 3/4 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா வந்து அந்த துணியை வெட்டி எடுத்துக்கங்க. இப்போ பாருங்கள், துணியை வெட்டி எடுத்துட்டேன். இப்போ இந்த பீஸ் நமக்கு தேவையில்ல. இப்போ அந்த பீஸை வச்சு தான் அந்த பஃப்பை ரெடி பண்ணி இந்த மாதிரி அழகாக அப்படி சொருகி விட்டோம்னா அந்த பஃப்பு அழகாக வந்துடும். அளவெல்லாம் எந்த அளவும் மாறவே மாறாது, கரெக்டாக வந்து உட்காரும். இப்போ இதுக்கு பஃப் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த கைக்கு வந்து கை லூஸ் பக்கம் பைப்பிங் வைக்க போகிறேன். நீங்கள் வந்து பைப்பிங் வைக்கலை அப்படின்னா சும்மாவே அடித்து பெரட்டினா கூட போதும். நான் வந்து பைப்பிங் வைக்கிறேன். இப்போ அதுக்கு தேவையான நூலை நான் கட் பண்ணுறேன். இப்போ கான்ட்ராஸ்ட் கலரில் பைப்பிங் நூலை வச்சு நான் ஃபஸ்ட்டு தைச்சிக்கிறேன். இந்த பைப்பிங் வைக்க தெரியாதவங்க இதுக்கு முன்னாடி வந்து பைப்பிங் வைக்கிறது எப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன். தெரியாதவங்க அதை பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் 6 இன்ச்சு மடித்து தைச்சதை அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கையினால் முன்ன பின்ன இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ லைனிங் பீஸில் நான் வச்சு தைச்சிக்கிறேன். அதே மாதிரி இப்போ புடவை துணியில் அந்த பைப்பிங் ரெடி பண்ணதை வச்சு நான் அப்படியே தைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம பைப்பிங் மட்டும் வைக்கிறதா இருந்தால் அதை என்ன பண்ணுவோம், இப்படி மடித்து ஸ்ட்ரெயிட்டாக தையல் போடுவோம். ஆனால் அந்த பஃப்புக்கு அப்படி பண்ணக்கூடாது. இப்போ எப்படி நம்ம பைப்பிங் வச்சு தைச்சோமோ அதே மாதிரி வச்சுட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா, இந்த வளைவு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வளைவு பக்கத்துக்கு ஒரு குதிரை எடை இந்த மாதிரி அப்படியே பிடிச்சி தையல் போடணும். இந்த மாதிரி தையல் போட்டு 2யும் ஒன்றா பெரட்டினோம்னா தான் அது பிசுறே இல்லாமல் வரும். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு குதிரை எடைக்கு தைங்க. நான் தைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி அப்படியே தைச்சி எடுத்துகிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க புடவை துணியை வெட்டிடலாம். இந்த பெண்டுக்கெல்லாம் சின்ன சின்னதாக வெட்டு போட்டு இப்போ இதை என்ன பண்ணுங்கள், நான் பெரட்டுற மாதிரி அங்கே பாருங்கள், உள்ளுக்குள்ளேருந்து அப்படி பெரட்டணும். பெரட்டி எடுத்துகிட்டு திருப்பி இந்த லைனிங்கில் அந்த பெண்டுக்கெல்லாம் நல்லா கீறி விட்ருங்க. அதே மாதிரி வந்து பைப்பிங்கு நல்லா கீறிக்கிறேன். இப்போ பைப்பிங்கு அம்பு தையல் ஒன்று போடுறேன். அதே மாதிரி வந்து இந்த பெண்டுக்கும் ஒரு தையல் போடணும். அது வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைட்லேருந்து போடாமல் ஃபஸ்ட்டு வந்து பெண்டுக்கு படிச்சுட்டு போட்டுருங்க. அப்போ தான் இந்த பெண்டு வந்து ஏத்தறக்கம் இல்லாமல் அழகாக வந்து உட்காரும். ஃபஸ்ட்டு இந்த பெண்டுக்கு ஒரு ஊசியோட தையல் வந்து நான் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, சைடு லைனிங்லாம் ஜாயின் பண்ணுறேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் நான் வெட்டி எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள், கை வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ அந்த பேஜை ரெடி பண்ணி சொருவினோம்னா பஃப்பு முடிஞ்சுச்சு. அந்த பஃப்பை வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, புடவை துணியை நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா பீஸு,
அந்த பீஸோட அகலத்தில் ஒரு 2 இன்ச்சு இருக்க மாதிரி நான் புடவை துணி ஒன் சைடாக உள்பக்கம் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதில் இந்த மாதிரி ஃபில்ட் வச்சு நம்ம பஃப் வைக்கலாம். அந்த ஃபில்ட் வைக்கிறது எப்படின்னா, ஒரு 2 இன்ச்சு அந்த பாருங்கள் நான் பார்டர் இருக்குது அதுலேருந்து மேலேருந்து ஒரு 2 இன்ச்சு விட்டுட்டு நான் வைக்கிற மாதிரியே ஒரு 3 ஃபில்ட் இப்படி தூக்கி வைங்க. வச்சுட்டு இந்த விரலில் அப்படி பிடிச்சிட்டு அதை நல்லா அயன் பண்ணிடணும். நல்லா அயன் பண்ணிடலாம், அது படிமானமாக உட்காந்துரும். அடுத்து இன்னொரு 3 அப்படி பிடிச்சி தூக்கி வச்சுட்டு அப்புறம் நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த பீஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஃபில்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் மேலே வந்து ஒரு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே விட்ருக்கோம்ல, அதனால் வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பக்கமும் ஒரு 3/4 இன்ச்சு இருந்தாலும் பரவாயில்ல. அந்த அளவுக்கு தேவையான பீஸை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கீழே விழுகிற பீஸை வச்சு தான் பேக் பேட்டர்ன் போட்டேன். இப்போ என்ன பண்ணுங்கள், நம்ம ஃபில்ட் வச்சோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி எப்படி ஃபில்ட் வச்சோமோ அதே மாதிரி தூக்கி வச்சு அந்த ஃபில்ட்டை அப்படியே தையல் போடணும். இந்த மாதிரி தையல் போட்டுக்குங்க. அப்புறம் இந்த பக்கத்துக்கு வந்து மேலே வந்து அதே மாதிரி எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தைச்சிட்டு வாங்க. கீழே தைச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த ஃபில்ட் வந்து ஏற்ற இறக்கமாக சைடு கிராஸாக போயிடும். அதே மாதிரி தைச்சிட்டு வாங்க. இப்போ இந்த பீஸை தூக்கி நான் மேலே போடுறேன். இப்போ கரெக்டாக ஃபில்ட் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த சென்டருக்கு ஏதாவது ஒரு ஃபில்ட்டு சென்டராக இருக்கிற மாதிரி வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சென்ட்ரு வெட்டை போட்டுக்குங்க. அதே மாதிரி அந்த சென்ட்ரு ஃபில்ட்டுக்கு நேராகவே இந்த பக்கத்துக்கும் சென்ட்ரு வச்சு ஒரு வெட்டு போட்டுக்குங்க. இப்போ என்ன பண்ணோம், அந்த பீஸை அப்படியே கீழே வச்சு அந்த வெட்டை தூக்கி மேலே வைக்கிறேன். மேலே வச்சு அங்கே பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா கிராஸாக வச்சுட்டீங்கன்னா அந்த பஃப்பு ஃபில்ட்டும் பார்த்தீங்கன்னா கிராஸாக போயிடும். அதனால் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு நான் போடுற மாதிரி சென்டர்லேருந்து தையல் போடுங்க. இப்படி சென்டர்லேருந்து தையல் போட்டு அந்த பக்கம் திருப்பி தான் அந்த பக்கத்துக்கு தையல் போடணும். இந்த மாதிரி போட்டு இப்போ இதை நல்லா கவனிங்க. இப்போ இந்த மாதிரியே தைச்சி அப்படியே பிரட்டிட்டீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும் பஃப்பு. சில பேர் வந்து பஃப்பு மாதிரியே ஃப்ளாட்டாக வேணும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஆளுகளுக்கு வச்சுக்கலாம். இல்லை லைட்டாக பஃப் வேணும், இல்லை அதிகமாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டில் வந்து ஒரு இந்த சென்டருக்கு ஒரு மார்க் போட்டு ஒரு 3/4 இன்ச்சு ஒரு 3/4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டு, இல்லைனா ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு இந்த மாதிரி எந்த அளவுக்கு வேணாலும் மார்க் போட்டுக்கலாம். இப்போ 3/4 இன்ச்சுக்கு நான் அந்த அளவுக்கு நான் வைக்கிற மாதிரி அப்படி தூக்கி வச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே பஃப்பு வந்து லைட்டாக வரும். இல்லை எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1.5 இன்ச்சு இல்லைனா 2 இன்ச்சு அளவு கூட அதை அப்படியே தூக்கி வச்சு அப்படி தையல் போட்டிங்கன்னா பஃப்பு வந்து அதிகமாக வரும். இது வந்து பஃப்பு கம்மியாகவே கேட்டாங்க. அதனால் சும்மா ஒரு 3/4 இன்ச்சுக்கு மார்க் போட்டு நான் வந்து அந்த மார்க்லேயே அப்படி தூக்கி வச்சு நான் தையல் போடுறேன். இப்போ இந்த தையலை வந்து இந்த பக்கத்தில் வந்து போட்டுடலாம். இது தையல்லாம் போடுறது ஈஸியாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள் லைட்டாக தூக்கியிருக்கும், ரொம்ப தூக்காது. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சென்டருக்கெலாம் வந்து வெட்டு போட்டுருங்க. அப்போ தான் நம்ம வந்து அந்த பேஜை சொருகும் போது அது மாறாது. இது பாருங்கள் இந்த சைடு ஃப்ரண்ட்டு பக்கத்துக்கு அது ஒரு வெட்டு போட்டுறேன். இப்போ அதே மாதிரி கீழேயும் ஒரு வெட்டு போட்டுருங்க அந்த சென்டர் பார்த்து. போட்டாச்சுங்களா? இப்போ பாருங்கள் இந்த பஃப் வந்து அழகாக அந்த அயன் பண்ணனால படிமானமாக உட்காந்துருக்கும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. ப்ளெயின் துணியில் வச்சாலும் சரி, இது வந்து புடவை துணி கலர்ஃபுல்லாக இருக்கனால இந்த மாதிரி வச்சு கொடுத்தேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ இந்த ஷோல்டர் பக்கத்தை விட்டுட்டு இந்த பக்கம் உள்ளே சொருக போகிறோம் பார்த்தீங்களா, அந்த பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர்லாக் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். இப்போ நான் ஓவர்லாக் போட்டேன். இப்போ இதான் வந்து ஓவர்லாக் பக்கம், அதாவது சொருகிற பக்கம் சென்ட்ரு. சரிங்களா? இப்போ கைபேசி எடுத்து நம்ம உள்ளே சொருகி விட்டோம்னா பஃப்பு முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள் நான் அந்த பக்கம் திருப்பிட்டேன். இது உள்ளே சொருகிறது, இது வந்து ஷோல்டர் பக்கம். இந்த ஷோல்டர் பக்கத்துக்கு பாருங்கள் வெட்டு இருக்குது. நம்ம போட்ட வெட்டு மாறவே மாறாது. இந்த பாருங்கள் அந்த வெட்டு அந்த வெட்டும் கரெக்டாக எந்த பக்கம் இருக்கோ அதே மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த பீஸை ஃபஸ்ட்டு வந்து சென்டருக்கு வந்து இந்த கையை வந்து மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர் வெட்டு தெரியுது பார்த்தீங்களா, அதில் அப்படியே தூக்கி வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா அங்கிட்டு ஒரு 3/4 இன்ச்சு விட்டு தானே வெட்டினோம். அப்போ பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு போயிருக்கும். அப்போ ஒரு 1/2 இன்ச்சுக்கு அதே மாதிரி கரெக்டாக அந்த லெவலில் வச்சுன்னா கட்சின்னு வந்து உட்காந்துரும். இப்போ அதுக்கு வந்து சென்டர் நழுவாமல் இருக்கிறதுக்கு ஒரு குண்டு சூனி போட்டு அதில் அப்படியே அந்த ரவுண்டில் வந்து தச்சு எடுத்துக்க வேண்டியது தான். இது சின்ன தையலை வைங்க, அப்போ தான் பிரியாது. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள் பஃப் அழகாக ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சு.
நம்ம எவ்வளோ சொருகணுமோ அந்த அளவுக்கு நம்ம சொருகிட்டோம். இது பாருங்கள், பஃப் வந்து லைட்டாக தூக்கியிருக்கும். சில பேர் ஃப்ளாட்டாக கேட்டாங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தூக்கி வைக்காமல் அப்படியே தைச்சிட வேண்டியதான். இல்லை அதிகமாக பஃப் வேணும் அப்படின்னா 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். இதை லைட்டாக கேட்டாங்க, அதனால் லைட்டாக வச்சு கொடுத்தேன். இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு இந்த பஃப் வந்து ரொம்ப அழகாகவே இருக்கும். இது க்ளோஸ்அப்பில் கூட நான் எடுத்து காட்டுறேன். அங்கே பாருங்கள், ஒரு 3/4 இன்ச்சு வச்சோம், அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இந்த பாருங்கள், க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இந்த அயர்ன் பண்ணி இந்த பஃப் வைக்கிறனால ரொம்ப அழகாகவே இருக்கும். ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த வளைவுக்கு வேணால் நீங்கள் பைப்பிங் வேணால் வச்சுக்கலாம். இல்லைனா அந்த புடவை துணியிலே ஒரு சீரி மாதிரி ஒட்டி கொடுக்கலாம். இல்லைனா ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி அப்படி கொடுக்கலாம். அது கொடுத்தீங்கன்னா இன்னும் அழகாகவே இருக்கும். இந்த பாருங்கள், இந்த பஃப் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாழ்க வளமுடன்.